ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 8க்கான திருக்குறள் பொறையுடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறையுடைமை அதிகாரம் அறத்துப்பாலில் 16வது அதிகாரமாக இருக்குது. பொறையுடைமை அதிகாரம் பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டர்மாக இருக்குது. இந்த திருக்குறளில் நம்ம பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்தல் பற்றி கூறியிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தால் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மற்றவங்க நமக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா அதை அவங்களுக்கு நாம திருப்பி செய்யாம பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல் திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள், நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு. பூமி தன்னை தோண்டுபவரையும் எப்படி கீழே விழாம தாங்கி நிற்கிதோ அதுபோல தம்மை இகழ்ந்து பேசுபவர் மோசமா தப்பா பேசுறவங்களையும் பொறுத்து கொள்ளணும். அவ்வாறு பொறுத்து கொள்வது தலை சிறந்த பண்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அகழ்வாரைனா தோண்டுபவர், இகழ்வார் இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு உறுப்பையும் குறிக்கும். இரண்டாவது திருக்குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிற செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை பிற செய்த துன்பத்தை, பிற நமக்கு அளவில்லாமல் கொடுக்கும் துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது, அதைவிட சிறந்தது அவன் செய்கிற துன்பத்தை மறப்பது. மறப்பது பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்வதை விட நல்ல செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது திருக்குறள், இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இன்மைனா வறுமை, ஒராள்னா தவிர்த்தல், மடவார் அறிவற்றார். விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை ஒருவனுக்கு வறுமையை விட மிகப்பெரிய வறுமையாகும். அதுபோல அறிவு இல்லாதவங்க செய்யும் குற்றத்தை பொறுத்து கொள்வது வலிமையுள் சிறந்த வலிமைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வன்மை, வலிமை, திடம், ஆற்றல், பலம், வீரம்னு பொருள் இருக்கு. நான்காவது திருக்குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நிறைனா சால்பு. நற்குணங்கள் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறுமை இழக்காமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த 4 குறளும் பொறுமையின் சிறப்பை பற்றி கூறுது. 5வது திருக்குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்து கொள்வர். ஒருத்தாரைன்னா தண்டித்தவரை, ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் மனதுள் வைத்து கொள்வர். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாம தண்டனை கொடுப்பவரை பெரியோர்கள் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்த தீங்கை பொறுத்து கொள்பவரை பொன் போல மதித்து போற்றுவர். 6வது திருக்குறள், பொறுத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். பொன்றும் துணையும், உலகம் உள்ளவரை. தீங்கு செய்தவரை தண்டிப்பவர்களுக்கு அன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். ஆனா பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு. 7வது திருக்குறள், திறனல்ல தற்பிற செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. பொருள், செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது.
இப்போ யாராவது நமக்கு அறியாமல் தீங்கு செஞ்சு அந்த தீமையை எண்ணி வருந்தி தாமும் அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பாகும்னு சொல்லியிருக்காரு. பொருள் பார்த்தீங்கன்னா, திறனல்ல செய்யத்தகாத, நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி. 8வது திருக்குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். மிகுதியான்னா மனச்செருக்கால், மிக்கவை தீமை, தகுதியான் பொறுமையால், செருக்கால் மடமையால் நமக்கு தீமை செய்தவரை பொறுமையாக இருந்து அவங்களை வெற்றி கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இந்த 4 திருக்குறளும் பிற செய்த தீங்கை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது. 9வது திருக்குறள், துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கேற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை பற்றற்ற துறவியரினும் மேலானவர். துறந்தார்னா பற்றினை விட்டவர், இறந்தார் வரம்பு கடந்தவர், இன்னானா தீய, நோக்கிற்பவர் பொறுப்பவர். நம்மளை யாராவது கொடிய சொற்களால் பேசும்போது அவங்க முன்னாடி பொறுமையாக இருப்பது துறவிகளை விட மேலானதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. 10வது திருக்குறள், உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார். நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர், இன்னாச்சொல் தீய சொல். உண்ணாது நோற்பார் பெரியர், உண்ணாது நோன்பு இருக்கும் பெரியவங்களை விட பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். தம்மை இகழ்ந்து பேசுபவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் மேலானவர்கள்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த 2 திருக்குறளும் இழிச்சொற்களை பொறுத்து கொள்வது பற்றி கூறுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.